ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று அரசு உதவி பெறும் பள்ளியில தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. ஸோ இந்த தலைமை ஆசிரியருக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், நீங்க பட்டதாரியா இருந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க இந்த தலைமை ஆசிரியர் பதவிக்கு அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன கண்டிஷன்ஸ் சொல்றேன், அதெல்லாம் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்களா அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் போட்டியே இல்லாத வேலை வாய்ப்புங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க டைரக்டா நேர்காணலுக்கு போக போறீங்க, விண்ணப்பிக்க தேவையில்ல. நீங்க டைரக்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய தேதியில நீங்க டைரக்டா வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணம் இருந்தா பாருங்க, இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 2 நிமிஷம் நாம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய தலையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நோட்டிபிகேஷன்ல வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, காலி பணியிடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நடுநிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேகன்சிங்க, ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர், அதனால இந்த ஸ்கூலுக்கு காலியாக இருக்குது. இந்த நடுநிலை பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் வேணும் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான தலைமை ஆசிரியருங்க. நீங்க தற்காலிகம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம், இது பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவு ஜென்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும். உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, யூஜி, அதாவது இளங்கலை பட்டதாரி நீங்க படிச்சுட்டு இளங்கலையில நீங்க பிஎஸ்சியோ பிஏஓ எதுவா இருந்தாலும் நீங்க இளங்கலையில படிச்சுட்டு பிஎட் நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூணாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்களா, 5 வருட பணி அனுபவ சான்றிதழ் வேணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது கண்டிஷன் பாருங்க, மாவட்ட கல்வி அலுவலரின் கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய விவரம் மற்றும் படிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு என்ன நிர்ணயிக்கப்பட்டுக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கான சம்பளம் பிளஸ் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அலவன்ஸ் எல்லாமே. ஸோ நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட நாள் 23/5/2026ங்க. ஸோ இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் வந்து பாருங்க 2/6/2026ங்க. ஸோ இன்னும் வந்து பாருங்க உங்களுக்கு 4 இருக்குதுங்க. அதனால என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இல்லையா எல்லா சர்டிஃபிகேட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இடம் பொறுத்த வரைக்கும் பள்ளி வளாகத்திலே நடைபெறுதுங்க. ஸோ ஸ்கூலோடைய அட்ரஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேங்க. 23/5/2026 செயலாளர், இந்த ஸ்கூலோடைய செயலாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்றேன். இந்த ஸ்கூல் தாங்க. நிரந்தர தலைமை ஆசிரியர் தேவைங்க. எந்த ஸ்கூலு? TKR அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி, மனோஜி அப்பா வீதி, தஞ்சாவூர் மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்துல எந்த மாவட்டமா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேங்க. ஸோ யார் வேணாலும் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. நோட்டிபிகேஷன் மென்ஷன் பண்ணா தான் அப்ளை பண்ண முடியாது. பண்ணலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்க ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி 1 hour வீடியோ வந்து ஆசிரியர் சம்பந்தமான வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.